எங்க சொல்லுங்க. என்னடா ஃபுல்லாக இருட்டாக இருக்கே, இங்கே மட்டும் வெளிச்சமாக இருக்கேன்னு பார்த்தா நீங்கள் உட்காந்துருக்கீங்க நிலா மாதிரி. அப்படிலாம் சொல்லாதீங்க, வெக்கமா இருக்கு. வெக்கம் படுறீங்களா? சரி, வெக்கப்படுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. இப்போது நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க நிறைய குடும்பத்தில். திடீர்னு பார்த்தா அந்த குடும்பம் வந்து அப்படியே வேஸ்ட்டாக போயிடும், அழிஞ்சு போயிடும். அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்னா ஆண்களோட அந்த வரட்டு கௌரவம், அப்புறமேட்டு திமிருத்தனம், இதெல்லாம் தான் காரணமே. ஆண்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆண்கள் தான். அவங்க ஒழுங்கா இருந்தா ஏங்க பெண்கள் இது அமைதியாக தான் இருக்க போகிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுங்க எதனாலன்னு பார்க்கலாம். அதை எப்படி சொல்கிறது? பெண்களுடைய கோபம் தாங்க அதுக்கு காரணம். அந்த கோபம் எதனால வருது? அவங்க மூளை வளர்ச்சி இல்லாதனால அந்த கோபம் வருது. பார்த்து மூளை வளர்ச்சி இல்லைன்ற அதனால தாங்க வருது. எல்லாருக்கும் மூளைலாம் இருக்குதுங்க, மூளை இல்லாமலாம் கிடையாது. பெண்களுக்கு அதிக மூளை இருக்கு. இது ஆண்களை விட பெண்களுக்கு தான். இப்போ ஆண்களுக்கு வந்து 75% மூளைனா பெண்களுக்கு வந்து 200% மூளை. அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பெண்களால் வந்து குடும்பத்துக்கு எதுவும் ஆவறது இல்லைன்றீங்க? ஆவறது இல்லைங்க, அவங்க தாங்க குடும்பத்தை கட்டி காக்குறாங்க. நல்லா இருக்கிற குடும்பம் டக்குன்னு வந்து அழிஞ்சு போகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் பெண்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு மூளை தெளிவாக இல்லை, அளவுக்கு அதிகமான கோபம். அதுதான். அதான் ரஜினியே சொல்லியிருக்காரு பாருங்க, அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பெண்கள் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்ட்டு. இல்லைங்க, அது ரியாலிட்டிங்க. இது இப்போ இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா, பெண்களுக்கு வந்து தெரியணும் நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அப்படின்ட்டு. ஓகே, இதோட அர்த்தம் இப்போ புரியலனாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு புரியும் எல்லா பெண்களுக்கும். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, சில வீட்டில் வந்து ஆண்களே பெண்கள் மாதிரி இருக்காங்க. அதோட அர்த்தம் புரியல? புரியுது, என்னதானே நீ சொல்ற? உங்களை சொல்லலை, நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஆண் தான். சில வீட்டில் அதாவது பெண்கள் மாதிரி ஆண்களும் கோவப்படுவாங்க, அதை சொல்கிறேன் நான். இப்போ நான் கோவப்படுறேன்ற, நீங்கள் கோபமே பட்டதில்லையே இது வரைக்கும். ஸ்வீட் கேர்ளாச்சு.